மிகவும் ஆச்சரியமான ஒன்று. ஏறக்குறைய 50 அடி இருக்காது, 50 அடி அகலம் உள்ள ஒரு சாலையில் இருபத்தி 5000க்கும் மேற்பட்டவர்கள் கூடுகின்ற ஒரு நிகழ்ச்சி எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது? காவல்துறை 26ஆம் தேதி அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். டிவிகே கட்சியைச் சேர்ந்தவர்கள் வேறு இடங்களில் கேட்டு அது மறுக்கப்பட்டு தற்போது கொடுக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்பட்டது. இதற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில், காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 40 பேர் மயக்கமடைந்திருக்கின்றார்கள், மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள். அந்த சம்பவத்திற்கு பின்பாக கரூரிலே நிகழ்ச்சி நடைபெறும் போது என்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் போதுமான அளவுக்கு இல்லை என்றால் முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக அடிஷனல் ஃபோர்ஸ் அங்கு கொண்டு வந்திருக்க முடியும். அதை ஏன் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் செய்யவில்லை? அந்த குறுகிய சாலையில் அவசரமாக வெளியே வர வேண்டும் என்றால் எந்தவித வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்தில் பெண்களுக்கென்று தனி இடம் ஒதுக்கீடுகள் இல்லை. டிவிகேயுடைய தலைவர் தன்னுடைய கூட்டங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள், வயதான பெண்கள், சிறுவர்கள் இவர்களெல்லாம் வர வேண்டாம் என்று ஏற்கனவே அறிக்கை கொடுத்த பின்பும் கூட அவர்களையெல்லாம் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பில் பலர் இருந்தாலும் கூட காவல்துறை இதில் முழு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். போதுமான அளவுக்கு பெண் காவலர்கள் அங்கே நிறுத்தப்படவில்லை. முதல் நிகழ்ச்சி முடித்து அடுத்த நிகழ்ச்சியாக கரூருக்கு வரும்போது டிவிகே தலைவர் வந்த வாகனத்தினுடைய அகலம், நீளம் இவையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று காவல்துறைக்கு நன்கு தெரிந்த பிறகும் கூட அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை ஏன் அவர்கள் செய்யவில்லை? பொதுவாக எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் காவல்துறையினரால் கண்காணிக்கப்படுவார்கள், அவருடைய நிகழ்ச்சிகள் கண்காணிக்கப்படும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அதற்கென்று சொல்லி தனித்தனியான அதிகாரிகளை நியமித்திருப்பார்கள். பொதுவாக ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த கட்சியை பற்றி, அவருடைய நடைமுறைகளை பற்றி நன்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய முன்னெடுப்புகளை செய்வார்கள். அதன்படி
கரூர் நிகழ்ச்சியிலே டிவிகே நிகழ்ச்சிக்கு காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. குடிப்பதற்கான தண்ணீர் வசதி கிடையாது போன்ற பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடம் அவ்வளவு சுருக்கமான ஒரு இடம். ஆகவே இந்த 41 மரணங்களுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய மிகப்பெரிய தவறால் வந்த விளைவு என்று நான் கருதுகின்றேன். அது மட்டும் கிடையாது. அங்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அந்த அமைச்சரை பற்றி யாரிடம் பேசினாலும் கூட, கரூரில் உள்ள யார்கிட்ட பேசினாலும் கூட, அவர்தான் அங்கு உள்ள சீஃப் மினிஸ்டர், அவர்தான் அங்கு உள்ள கலெக்டர், அவர்தான் அங்கு இருக்கக்கூடிய எஸ்பி, போலீஸ் எஸ்பி. அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. இது பொதுவான ஒரு கருத்தாக அங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆளுமையின் கீழ் வழிகாட்டுதலின் அடிப்படையில், இது எழுதப்படாத ஒரு சட்டம், வழிகாட்டுதலின் அடிப்படையில் கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பற்றி அவருக்கு முன்கூட்டி தெரியுமா தெரியாதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு பார்த்தாலும் கூட அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சம்பவத்துக்கு முன்பாக 26ஆம் தேதி அந்த இடத்தை கொடுக்கும் போதே காவல்துறையை சேர்ந்தவர்கள் நிச்சயமா அவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஆகவே அந்த கருத்துக்கள் என்னவாக இருந்திருக்க முடியும்? இதெல்லாம் நடந்த விஷயங்கள். 28ஆம் தேதி அதிகாலையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நான், அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகளும் அங்கு போனோம். அங்கு போறது அப்படிங்கிறது இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் அல்ல. சென்னையிலிருந்து நாம் ரயிலில் புறப்பட்டு நாகர்கோயிலுக்கு போகும்போது செய்தி கேள்விப்பட்டு இடையிலே இறங்கினேன். இப்படிதான் எல்லாருமே இடையில இறங்கி வந்தாங்க. நாங்க போயாச்சு. இது 28 அதிகாலையில் இந்த இடங்கள்லாம் நாங்கள் முழுமையாக பார்த்தோம். நிகழ்ச்சி நடந்த இடத்தில் இருந்த சாக்கடையை அடைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அங்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனுடைய பொறுப்பு. அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? அதை செய்ய தூண்டியிருக்க வேண்டியவர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். அவங்களுடைய பணிகளில் இதுவும் ஒன்று. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இதே போல பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும். 3ஆம் தேதி என்று நான் கருதுகின்றேன். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அமுதா அவர்கள், IAS அதிகாரி அமுதா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு நபர் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கமிஷன் அறிக்கைக்கு ஒரு முன்னெடுப்பாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததாக கருதுகிறேன்.
எல்லா வாரியும் அதை பற்றி எல்லாம் பேசுறாங்க, எல்லா விவரங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் 4ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர் சந்திக்கிறாரு. அவர் சந்திக்கும் போது அமுதா IAS அவர்கள் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே இவர் வந்து சொல்றாரு. கிளிப்பிங்ஸ் அதே போல போட்டு காமிக்கிறாங்க. ஆகையினால 2 பேரும் சேர்ந்து, அமுதா அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் சேர்ந்து இதை தயாரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண் அதிகாரியை வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் போது பெண்கள் மத்தியிலே ஒரு நியாயப்படுத்துதலை உருவாக்க முடியும் என்று கருதியிருக்க முடியும். அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி பேசிய சொன்னா சரியாக இருக்கும் என்று கருதி ஏதோ டிராமா நடந்திருக்கு, ஒரு செட்டப் நடந்ததாக தான் நாம் நினைக்கிறோம். இந்த நிலையில இந்த பிரச்சனைகளை மடைமாற்றக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை போகிற போக்கில் எடுத்து வச்சிருக்கிறார். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதில் 2வது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் இந்த துரோகத்தை செய்தது யார்? 74வது வருஷத்தில் 1974 ஜூலை மாதம் 8ஆம் தேதி அது ஒப்படைக்கப்படுகிறது. 74 ஜூன் மாதம் 29ஆம் தேதி இரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்கள் கையொப்பமிடுகிறார்கள். இந்த இந்திரா காந்தியினுடைய சார்பிலும் அங்க வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் அவருடைய சார்பிலும் கையெழுத்திடப்படுகின்றன. இப்போது வந்திருக்கக்கூடிய தரவுகள் அதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 74ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருந்தபோது, தமிழகத்திலே இருந்தபோது அவர்களுக்கு இந்த செய்தி நன்றாகவே தெரிந்திருக்கின்றது. 73வது ஆண்டிலேயே தெரிந்திருக்கின்றது. இவர்களோடு கலந்து பேசியிருக்கின்றார்கள். மத்தியில் இருந்த இந்திரா காந்தியினுடைய அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய காங்கிரஸ் கட்சி, இங்கிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞருடைய ஆட்சி, 2 பேருக்குமே எல்லா விவரங்களும் தெரியுது, பேசியிருக்கிறாங்க. அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா 1971வது வருஷத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில், இல்ல குறிப்பா சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாம் ஒரு ஐக்கியமாக இருந்தவர்கள். 73ல் இவருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டு விவாதத்தில் இருந்த ஒரு விஷயம் 74ல் கைமாற்றப்படுகிறது. இதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சில நடிப்புகள் நடித்தாங்க. தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, இதெல்லாம் இருந்தது. நாம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க டிராமா. 1979வது வருஷத்தில், 74வது வருஷத்தில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதம் வருகிறது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதம். அந்த பாராளுமன்ற விவாதத்திலே இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய ஜனசங்கம், அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள்
மிக கடுமையாக இதை எதிர்த்து பேசுகின்றார். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறைகள் கூட கவனத்தில் கொள்ளப்படாமல் நமது நாட்டினுடைய ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றீர்கள். வன்மையாக கண்டித்து அவர் பேசுகின்றார். சோசலிஸ்ட் கட்சியினுடைய மதுலிமாயி அவர்கள் பேசுகின்றார்கள். சுதந்திரா கட்சியினுடைய தேவ அவர்கள் பேசுறாங்க. முஸ்லீம் கட்சியினுடைய ஷெரீப் அவர்கள் பேசுகிறார்கள். இவர்களெல்லாம் பேசி கடைசியில் வெளிநடப்பு நடத்துகின்றார்கள். வெளிநடப்பு நடத்தும் போது தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் கவனிப்பது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அன்னைக்கு வெளிநடப்பு செய்த நேரத்தில் சிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர்கள், சிபிஎம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாரும் ஆதரவு தெரிவித்து, அதாவது எதிர் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சிகளோடு வெளிநடப்பு செய்யவில்லை. மாறாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய இந்த செயல் ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லி சிபிஐ கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் புபேஷ் குப்தா அவர்கள் பேசுறாரு. நாம இப்ப கேட்கிறது, இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம்ல, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்களே எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களுடைய கைகோர்த்து இருப்பவர்கள் யார்? இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள். இன்றைய தினமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து 74வது வருஷத்திலே கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது இந்திரா காந்தி அம்மையாரோடு சேர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழகத்திற்கு துரோகம் செய்த இந்த சிபிஐ சிபிஎம் கட்சிகளோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்கின்ற முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அதை முழுமையாக நாம் பாராட்டுவோம். அது திமுக தயாரா இருக்குதா? அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் செய்த துரோகம், திமுக செய்த துரோகம், மறைமுகமாக திமுக செய்த துரோகம், தமிழர்களுக்கு செய்த துரோகம், நேரடியாக வெளிப்படையாக சிபிஐ சிபிஎம் செய்த துரோகங்கள், இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 1991வது வருஷத்துல ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்றாங்க தமிழக சட்டசபையில். அன்னைக்கு இது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுன்னு சிதம்பரம் போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க. 2008வது வருஷத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வழக்கு போடுறாங்க. அன்னைக்கு அந்த அமைச்சரவையில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க? இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதானே? எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து தமிழ் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மீனவர்கள் அத்தனை பேருடைய வயிற்றிலும் மண்ணை வாரி போட்ட திராவிட முன்னேற்ற கழகம், இந்த துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் 74 ஒப்பந்தப்படி முதல்ல ஒரு கண்துடைப்பு செய்தாங்க. நாம மீன் பிடிக்க போகலாம், நாம வலைய பிரிச்சுக்கலாம் கச்சத்தீவுல அப்படின்ட்டு. ஆனா 76 அடிப்படையில் என்ன கொண்டு வந்தாங்க? நமக்கு எந்த விதமான உரிமைகளும் அங்கே கிடையாது, கச்சத்தீவுல நமக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது என்று சொல்லி வெளிப்படையாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் துரோகம் செய்தார்கள். இன்னைக்கு காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும், காங்கிரஸை விட்டு வெளியே வரட்டும். காங்கிரஸோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோட சில விஷயங்கள் நினைவுக்கு வரும். அது அப்படியே போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க. அங்க போய் மீனவர்களை ஏமாற்ற வேண்டும், இங்க வந்தாச்சுன்னா விவசாயிகளை ஏமாற்ற வேண்டும், மாணவர்களை ஏமாற்ற வேண்டும். உங்களுடைய லஞ்ச ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சி,
அதனுடைய தவறுகளிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும். இதுக்காக இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அன்னைக்கு அந்த தவறுகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையாரை விடவும் கொடுமை செய்தவர், துரோகம் செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருப்பவர் சரியாக இருந்தால் நடப்பவை சரியாக நடக்கும் என்று. உங்களை பற்றி ஒரு கைக்கூலி கட்சி என்று சொல்லி தெரிந்த காரணத்தினாலே, உங்களை எப்படி வேணாலும் திசை திருப்ப முடியும் என்று சொல்லி காங்கிரசுக்கு தெரிந்த காரணத்தினாலே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை உங்களை வைத்து விளையாடினார்கள். நீங்க தான் முதல் துரோகி. இந்திரா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் கலைச்சு விடுங்க. 3 கட்சி எங்களுக்கு கிடையாது, கூட்டணி வைக்க மாட்டோம். வரக்கூடிய 26 தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி கிடையாது. வேற எந்த கட்சியோட வச்சுட்டு போங்க. தமிழகத்திற்கு துரோகம் செய்த சிபிஐயோட கூட்டணி கிடையாது, சிபிஎம்மோட கூட்டணி கிடையாது, காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. சொல்லுங்க பாப்போம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து உண்மையிலேயே உங்களுக்கு அது சம்பந்தமாக ஆர்வம் உண்டு என்று சொன்னால் அதற்கு முறைப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய முறையில் நீங்கள் எடுக்க வேண்டும். அது இல்லாம கண்துடைப்பு வேலைகள் செய்வது 67 6 கோடி தமிழர்கள் இன்னைக்கு 8 கோடி தமிழருடைய வயிற்றில் மண்ணை வாரி போடுவதற்கு சமம். நீங்க இனி அடுத்தது கச்சத்தீவு பற்றி பேசணும்னு சொன்னா முத வேலை சிபிஎம் கழுத்தை பிடிச்சு நாங்க வெளியே தள்ளிட்டோம். சிபிஐ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியாச்சு, காங்கிரஸை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியாச்சு. இன்னைக்கு நாங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறோம் என்று சொல்லும் வரைக்கும் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் விஷயத்தை திசை திருப்புவதற்காக, கரூர் விஷயம் மட்டும் கிடையாது, எந்த ஊர்ல போய் எடுத்து பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லார பற்றியும் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க மக்கள். ஏதாவது ஒரு இடத்துல மலை உருப்படியா இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல மண் உருப்படியா இருந்துட்டு இருக்குதா? தமிழகம் முழுக்க எவ்வளவு போதை மருந்துகள் உலா வந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணிருக்கீங்க? இதே நிலையில் போதை மருந்து தலைவிரித்தாடியது என்று சொன்னால் எழுதி வச்சுங்க, 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது. ஒரு இளைஞர்களுக்கும் குழந்தை பிறக்காது. மலட்டுத்தன்மை வந்துவிடும். குழந்தைகள் மனநிலை பேதிக்கப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை வரும். தமிழகம் பைத்தியக்காரர்களுடைய பூமியாக மாறிவிடும். இதெல்லாம் தேவையா? மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பாடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கற்பித்தே தீர்வோம் என்று சொல்லி உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து திசை திருப்புறதுக்கு 74 கொண்டு வர்றாங்க. சரி, 74 எடுத்துக்கிடுவோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நான் இவருக்கு மேல குற்றச்சாட்டு அவருக்கு மேல குற்றச்சாட்டு இல்ல. கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன, ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன? இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க. நான் பேசக்கூடியதை வேற யார் யார் ரெக்கார்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியல. நாமக்கல்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா, பண்ண மாட்டாங்களா? எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க, கொண்டு போகல தெரியுமா தெரியாதா சார்? 40க்கு மேற்பட்டவர் நாமக்கல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க சார். அடுத்தால கரூர்ல வருது. என்ன பண்ண அறிவு கிடையாதா? அதற்கான நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா?
அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் யாரையும் நியாயப்படுத்துவதற்கு வரவில்லை. அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லா மக்களைப் போல அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அச்சம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை பார்த்து அச்சம்னு சொன்னா மக்களை பார்த்து அச்சம் இல்லை, இந்த அரசை பார்த்து அச்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு தடவை போனதுக்கு எப்படி நடக்குது, இன்னொரு தடவை போயாச்சுன்னு சொன்னா சும்மா வர முடியாது. இப்ப நான் போயாச்சுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், மார்ச்சரிக்கு போறேன், சம்பவம் நடந்த இடத்துக்கு போறேன், குறைந்தபட்சம் இந்த இதெல்லாம் பாக்குறேன். இதே போல ஒரு கட்சியினுடைய தலைவர், இப்ப எங்களுடைய கட்சி தலைவர்கள் அந்த டீம் வந்தது, ஜெயமால் இவங்க ஹேமாலினி டீம் எல்லா வீடுகளுக்கும் போனாங்க. அதே போல அந்த கட்சியினுடைய தலைவர் விரும்பலா, அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லட்டும். சொல்ல வேண்டிய யாருடைய கடமை? சார், தமிழ்நாட்டில் நடக்க முடியாத அளவுக்கு, அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே வருகிறது என்று சொன்னால், அச்சம் வருகிறது என்று சொன்னால், தமிழகம் எந்த அளவுக்கு தாழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன விமர்சனம்? இருங்க சார், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா? அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரா? அவர் அந்த கூட்டணியில் ஒரு ஆள், அவ்வளவுதான். மெயின் பாட்டு யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு பக்கவாத்தியம் பாடக்கூடிய நிலைமையில தான் அந்த கூட்டணி கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் இருக்க முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பண்ண முடியும் நீங்க சொல்றீங்களா? முடியாது. சார், நடிகர் விஜய் மட்டுமல்ல, உரிமை மறுக்கப்படக்கூடியவர்கள், பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர்கள், இந்த மண்ணில் வாழ்வதற்கு எனக்கு இடமில்லாமல் போய்விடுமோ என்று அச்சப்படக்கூடியவர்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா கட்சி பக்க துணையாக நிற்கும். எந்த சந்தேகம் வேண்டாம். அது ஒரு மனிதருக்கு மட்டும் கிடையாது, ஒரு கட்சிக்கு மட்டும் கிடையாது. எப்படிங்க நீங்க பிணத்தின் மீது அரசியல் நடத்துறதுக்கு நாங்க தயாராக இல்லை. பிணத்தின் மீது அரசியல் நடத்துறதுக்கு நாங்க தயாராக இல்லை. ஆஹா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் இறந்தது தெரியல உங்களுக்கு? தகப்பனார் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னது தெரியுமா தெரியாதா? பெருந்தலைவர் காமராஜர் கண்டஸ்ட் பண்ண நேரத்தில் கிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட போது அது காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஊர்வலங்கள்லாம் கலைஞருடைய தலைமையில் நடந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிணத்தின் மீது அரசியல் செய்து பழக்கப்பட்டு லாபப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகமே தவிர்த்து பிஜேபி ஒரு காலமும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னுடைய விருப்பம், என்னையும் கைது செய்ய வேண்டும், உங்களையும் கைது செய்ய வேண்டும்.